இனிய வணக்கம் குழந்தைகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புதிய கதை துளிர் ஸ்டோரீஸ்ல பாப்போமா? ஒரு நாள் ஒரு பெரிய ஃபாரஸ்ட்ல எல்லா அனிமல்ஸும் ஹாப்பியா அமைதியா வாழ்ந்து கொண்டு இருந்துச்சாம். ஒரு நாள் காட்டோட லயன் கிங் வேற காட்டுல இருந்து இந்த காட்டுக்கு வந்துச்சான். நிறைய அனிமல்ஸை பார்த்ததும் அதை அப்படியே அடிச்சு சாப்பிட்டுச்சான். இதை பார்த்த எல்லா அனிமல்ஸும் பயந்து போய் ஓடி போச்சான். அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. இப்படி எல்லா அனிமல்ஸும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டா அனிமல்ஸோட ஃபேமிலி இல்லாமல் போயிடும். ஸோ டெய்லி ஒரு அனிமல் அனுப்புகிறோன்னு சொல்லி லயன் கிங் கிட்ட பெர்மிஷன் கேட்டுச்சான். உடனே லயன் கிங்கும் ஓகே சொல்லிச்சான். அப்புறம் டெய்லி ஒவ்வொரு அனிமலாக டேர்ன் வச்சு லயன் கிங்கோட குகைக்கு ரொம்ப சேடாக போச்சான். ஒரு நாள் இது ரேபிட்டோட ஃபேமிலி டேர்ன். இந்த ரேபிட் ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ரேபிட். ஸோ போகிற வழியில் லயன் கிங்க்கு ஒரு லெசன் டீச் பண்ணணும்னு பிளான் பண்ணி ரொம்ப லேட்டாக தான் ரீச் ஆச்சான். லயன் கிங்க்கு செம கோபம். ரேபிட்டை ரொம்ப பயந்து பயந்து போய் லயன் கிங்கிட்ட பேசிச்சான். லயன் கிங் ரேபிட்ட ஆல்ரெடி நான் செம பசியில் இருக்கேன், நீ ஏன் இவ்வளோ லேட்டு, அது மட்டும் இல்லாமல் நீ மட்டும் தனியாக வந்திருக்கியான்னு கேட்டு சத்தம் போட்டுச்சான். உடனே சுமால் ரேபிட் பாவப்பட்டு சொல்லிச்சான், நாங்கள் 5 பேர் வந்தோம் சார். வர வழியில் உங்களை மாதிரியே இன்னொரு லயன் கிங் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை சாப்பிட்டாரு. நான் மட்டும் எப்படியோ தப்பிச்சு இங்கே வந்தேன் சார் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட லயன் கிங், ஒரு ஃபாரஸ்ட் ஒரு கிங் தான் இருக்கணும், அது யாரடா புது கிங்னு கேட்டுச்சான். வாங்க கிங், நான் காட்டுறேன்னு ரேபிட் கூட்டிகிட்டு போச்சான். போய் ஒரு வெள்ளை காமிச்சுதான். வெள்ளைக்குள்ள லைன் கிங்கோட இமேஜ் ரிஃப்ளெக்ட் ஆச்சான். தன்னோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்த லைன் கிங் இது வேற யாரோ புது லைன் கிங்னு நினச்சி சத்தம் போட்டுக்கிட்டு அதுக்கிட்ட ஃபைட் பண்ண போய் வெள்ளைக்குள்ளே விழுந்துடுச்சான். இதை பார்த்த ரேபிட் அப்பாடா தப்பிச்சோன்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் சொல்ல ஓடிச்சான். இதை கேட்ட எல்லா அனிமல்ஸும் ஸோ ஹாப்பி. சுமால் ரேபிட்டோட ப்ரில்லியன் மூவ் தான் தங்களை சேவ் பண்ணிச்சின்னு சொல்லி அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக கிளாப் பண்ணி டான்ஸ் பண்ணாங்க. இது போன்ற அழகான நற்பண்பு கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் தூலியர் ஸ்டோரீஸ்.